இப்போ ஓஎஸ் வந்து அதாவது பென்ட்ரைவை பூட்டபிளாக பென்ட்ரைவாக மாற்றுறதுக்கு ஓகேங்களா. இந்த இப்போ பென்ட்ரைவில் வந்து எதுவுமே இல்லை, ஒரு நார்மல் பென்ட்ரைவ் தான் இது வந்து 16 ஜிபி. ஸோ ஃபஸ்ட்டு பென்ட்ரைவ் போட்டுக்கணும் ஓகேவா. பென்ட்ரைவ் போட்டுட்டு போய் டிடெக்ட் ஆகிடும். பென்ட்ரைவ் டிடெக்ட் ஆகிட்டு பிறகு இதுதான் ரூஃபர் சாஃப்ட்வேர். இந்த ரூஃபர் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ரூஃபர் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ண உடனே அந்த பென்ட்ரைவ் இங்கே காட்டும். இப்போ பூட்டபிள் பென்ட்ரைவாக இதை மாற்றிட்டு அதை முதல்ல ஓஎஸை லோட் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் இந்த சாஃப்ட்வேர் ஓகேங்களா. இது வந்து ரூஃபர்ஸ் இந்த போர்ட்டபிள் இந்த டைப்பில் இருக்குது. ஸோ இது வந்து பென்ட்ரைவ் இங்கே காட்டுது. நீங்கள் 64 ஜிபி பென்ட்ரைவ் போட்டால் 64 ஜிபி பென்ட்ரைவ்னு இங்கே காட்டுது. நார்மலாக 8 ஜிபி 16 ஜிபி இந்த பென்ட்ரைவ் வைக்கிறதா பெஸ்ட்டு. ஏன்னா அது கீழே போனீங்கன்னா ஓஎஸ் வந்து போட்டது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மீன் ஓஎஸ்ஸே விழாது. 8 இல்லை above 8. ஸோ இப்போ இப்போ ஓஎஸ் ஃபைலை இதை செலக்ட் பண்ணணும். ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க ஓஎஸ் ஃபைலை இதில் போய் செலக்ட் பண்ண போகிறோம். நான் செலக்ட் கொடுத்துட்டு ஸோ என்கிட்ட ஆல்ரெடி ஓஎஸ் ஃபைல் இருக்குது. ஸோ அதனால் நான் டேட்டாவை செலக்ட் பண்ணுறேன். இந்த விண்டோஸ் 11 என்கிட்ட இருக்குது. ஸோ அதை நான் அப்படியே கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தேன்னா இங்கே லோட் ஆகிடும். லோட் ஆகிட்ட பிறகு இதெல்லாம் ஸ்டாண்டர்டு, அப்புறம் இது ஜிபிடி, இது எஃப்ஐ, இது எல்லாமே எதுவுமே பண்ண வேணாம். அப்படியே ஸ்டார்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஓகே கேட்கும். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அந்த பென்ட்ரைவில் எதாச்சும் டேட்டா கிட்ட எதாச்சுன்னா எல்லாமே ஃபார்மெட் ஆகிடும். ஸோ ஃபார்மெட் ஆகிட்ட பிறகு அதுவே டெலீட் ஆகி உள்ளே பூட் ஆகிடும். ஸோ இது பூட் ஆகிட்ட பிறகு அதுக்கப்புறமா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்ட பிறகு க்ளோஸ் பண்ணி நீங்கள் எடுத்துடணும்.